இப்ப அசமக்கள் ரைட். கீழே கீழே நல்ல குண்ணி இன்னும் குண்ணு. இன்னொரு ஒரு நீங்க நீ கை எடுத்துக்க. அது ரெண்டு கை நீங்க அந்த பாப்பாக்கு நேரம் நீங்க கை கையை நீ விடுது நறுக்கும் விடுது. தள்ளி நிற்க முடியாது. கையை அப்படி கேவடு கீழே கையை போடு கேவடு கை போடு. நீ எங்க எந்த சும்மா இங்க வா கேட்பது. நான் உட்கார்ந்துமே இப்ப உட்காரணும் இல்ல. உட்கார முடியாதான் சொல்ல விடாது. சொன்னா அந்த பிள்ளைய அடிக்க வச்சுருவேன். உட்காருங்க. அது நமக்கு கையை கொடுக்கணுங்க. இது அடங்கல் புரியா? இது அடங்கல். நான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறது வந்து தர்மஸ்தானத்துல போர்க்கலை. ஏன்னா இந்த தொடரை கொடு, இந்த இதை கூட தலை ஊத்தியோ ஒரு 10 நிமிஷம் கண்ணை பாருங்க. உச்சி வருமா இருக்கு. அடுத்த வாரம் எனக்கு டைம் கொடுத்தலாம். கொடுத்தாச்சு எண்ணெயை காட்டி கொடுத்துட்டு நீங்களே மசாஜ் பண்ணிடு. என்ன இந்த மசாஜ் படிக்கிறதுக்கு யாரு இருக்கா? வெளியூருக்கு யாரு படிப்பா? எல்லாரும் படிப்பா? சரி ரைட். எனக்கு ஃப்ரீயா தலையில படுத்தா அது வேற ஒண்ணுமே துணியும் எதுவுமே வேண்டாம். அது மசாஜ் பண்ணி நல்ல பாத்திரத்தை எல்லாம் 3 வச்சிடணும். ஏன்னா நான் 2 வயசு பிள்ளைனா நீ 1 வயசு வரணுதான். அப்படி மனநிலைமைக்கு வரணும். அப்பதான் வருமம் படிக்க முடியும். இதான் வருமம் படிக்கவனுக்கு தைரியம் வேணும்னு சொல்லுவாங்க. என்ன தைரியம் வேணும்? உடம்பு தைரியம் வேண்டாம், மனத்தம்பு வேணும். என்னதான் படிக்கலாம். அது 3 கலையா புரியும் வருமத்துல. அந்த இடத்த காட்ட இந்த இடத்துல 3 கலையா புரியும். 1 வைத்திய கலை, இன்னொன்று வருமக்கலை, இன்னொன்று போர்க்கலை. அதான் வருமக்கலைங்கிறது தற்காப்பு கலை. இப்படி நிக்க இன்னும் நல்லா இருக்கா அப்படி ஏஞ்சிடுவேன். நீ அப்படித்தான் நிற்ப. புரியுதா? என் அப்பா சொல்லி கொடுத்த கதை. யாரு?